கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பாவியும் துன்மார்க்கனும் ஒன்றா? இல்லைங்க. பாவி வேற, துன்மார்க்கன் வேற. பாவி என்பவன் பாவம் என்று தெரியாமல் தப்பு செய்யும்போது யாராவது எடுத்து சொன்னால் கேட்டு மனம் திரும்புவார்கள். தேவன் பாவத்தை வெறுத்தார், பாவி அல்ல. அவன் மனம் திரும்பும்போது அவன் பாவத்தை மன்னித்து அவனை ஏற்றுக்கொள்கிறார் தன் பிள்ளைகளாக. துன்மார்க்கன் என்பவன் பாவம் என்றே தெரிந்தே மற்றவர்கள் எடுத்து சொல்லியும் கேட்காமல் வேண்டுமென்றே திமிராய் செய்வதும், யார் என்ன சொன்னா என்ன, யார் பார்த்தா என்ன என்று துரிகரமாய் பாவம் செய்வார்கள். அவர்கள் இறந்த பிறகு அவருடைய ஆத்மா நரகத்துக்கு போகும் என்றாலும் அது அப்போ பார்த்து கொள்ளலாம். கடவுளுக்கும் பயப்படாமல் தன்னுடைய ஆத்மா சரீரத்தை குறித்து கவலைப்படாமல் இருக்கிறவனை துன்மார்க்கன். கடைசி நேரத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளலாம் என்று அலட்சியமாகவும் இருக்கிறார்கள் சிலர். கர்த்தர் நீதிமானின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கன் வழியோ அழியும் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கனுக்கு சடிதிலே மரணம் வரணுமாம். அவன் அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் காயமின்றி சடிதிலே நாசமடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் துன்மார்க்கனை அழிவுக்கென்றே வைத்திருக்கிறாராம் என்றும் பரிசுத்த வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, துன்மார்க்கன் அவன் நன்றாக தானே இருக்கிறான், அவனுக்கு ஒன்றும் அவளை என்று நினைத்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் அவனை குறித்து வேத வசனம் எவ்வளவாய் சொல்லப்பட்டு இருக்கிறது என்பதை பாருங்கள். நீங்கள் இப்பொழுதே உணர்ந்து மன்னிப்பு கேட்கிறவர்களாக இருங்கள். எல்லாரும் எதோ சொல்லுகிறார்கள், நாம் மனம் போன போக்கிலே போகலாம் என்று இருக்காதீர்கள். மனம் திரும்புங்கள். ஏனென்றால் உங்கள் சரீரத்தையும் ஆத்மாவையும் கொல்லுகிற கடவுளுக்கு பயப்படுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் ஆத்மாவின் சரீரத்தையும் நரகத்திலே தள்ளப்படுகிற தேவனுக்கு பயப்பட வேண்டுமா? கடவுளுக்கும் பயப்படாமல் உங்கள் ஆத்மா நரகத்திலே வேகும் என்றும் நீங்கள் கவலைப்படாமல் இருந்தால் நிச்சயமாக அழிவு வர்றது கரெக்டு தானே? ஏனென்றால் அவன் பிசாசு கிரியைகளை அவன் செய்து கொண்டே இருக்கிறான்.